ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நான் சமைக்க போகிறோம். சோயாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 ஆனியன் எடுத்துருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். சோயாவை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், 1 ஏலக்காய், 3 நாள் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு ஸ்டாப் எடுத்துருக்கேன், அண்ட் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா, அதாவது ஸ்டார்ப்பு, சோம்பு, அது எல்லாமே போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஆனியன் போடலாம். ஆனியன் வந்து நல்லா கலர் மாறணும். பாருங்கள், ஆனியன் வந்து கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நல்லா சாட்டை பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஹாட் வாட்டரில் ஊற வச்சு டிப் பண்ண அது இது இருக்கு இல்லையா, சோயா, அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்திருக்கேன், அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஃப்ளேவருக்காக நான் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கிரேவியாக வேணும் டிஃபனுக்காக, அதனால நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். அண்ட் தேங்காயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி கொஞ்சம் கொதித்த உடனே தேங்காவை ஊற்றிருக்கேன். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு வந்து என் ஹஸ்பண்ட் பூரி கேட்டார், அதனால பூரி, அவருக்காக பூரி. அண்ட் எங்கள் மாமியார் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சரி அவங்களுக்காக 2 சப்பாத்தி போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் மாமனாருக்கும் இட்லி. இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி டின்னர். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.